இந்த வீடு உனக்கு பிடிச்சிருக்க? ஓ, அழகான சின்ன வீடு. நமக்கு இது போதும். ஜன்னலுக்கெல்லாம் கட்டுன்னு போடணும். இல்லன்னா யாரோ ஒரு பெரிய இடத்துக்கு போனா நான் தள்ளிக்கிட்டு வந்தா சொல்லிடுவாங்க. ரொம்ப சிரிக்காத, எனக்கு மூடு வந்துரும். ஐயோ, ரிக்ஷாக்காரர். முதல்ல அடுப்பு பத்த வச்சு டீ போடு. அப்படி இல்ல, தள்ளு. டீ பெட்டி கொடு. பொய்ய இரு, தண்ணி கொண்டாரேன். என்ன மேரி, என்னாச்சு? ஏதோ சத்தம் வருது. தண்ணி குதிக்கிற சத்தம் கூட கேட்டது இல்லையா? இல்ல. நீ சதா வீட்டுல டிஸ்கோ மியூசிக்கா கேட்டுக்கிட்டு இருந்தவ, இதெல்லாம் எங்கன்னு தெரிய போகுது. இரு, நான் டீ போடுறேன். இதெல்லாம் நீங்க எப்படி கத்துக்கிட்டீங்க? நான் சின்ன பிள்ளையா இருந்தப்பவே எங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் சமைக்க கத்துக்கிட்டேன். அன்னைக்கு கத்துக்கிட்டது இன்னைக்கு கை கொடுக்குது. இப்ப பாரு என் சமையல. இருங்க, நான் போடுறேன். ஐயோ, கீழே சிந்தாத. அரிசி கிலோ 4 ரூபா. பரவாயில்ல, அது வேண்டாம். மிளகு ரசத்துல ஆரம்பிச்சு கோழி குருமா வரைக்கும் உனக்கு ஒவ்வொன்னா கத்து தரேன். என் சமையல் எப்படி? பிரபாதம். தேங்க்யூ. ஒரே உப்பு, அளவு தெரியாம கொட்டிட்டேன். நீ எப்படி சாப்பிடுற? எனக்கு ஒண்ணுமே தெரியலங்க. மூர் மார்க்கெட்ல சீப்பா வாங்குறேன். எப்படி ஓடியாம இருக்கும்? இட்ஸ் ஆல் ரைட். இருக்கவே இருக்கு தர. அப்புறம் என்ன குறை? நான் வரட்டுமா? என்ன உதட்டுல காயம்? நான் வரேன். எனக்கு வேலை கிடைக்கணும்னு எல்லா தெய்வங்களையும் வேண்டிக்க. Tata. Bye. Tata. Bye bye. Bye. அப்ரஹாம், என்னது இப்பெல்லாம் பகல்லையே பாட்டில திறக்க ஆரம்பிச்சிட்டேன்? அந்த துரோகியினால் ஏற்பட்ட துன்பத்தை மறக்கிறதுக்காக. மகள் தாப்பனுக்கு ஒரு நாளும் துரோகியாக முடியாது.
கணவனுக்கு தெரியாம மனைவி இன்னொருத்தன் கூட தொடர்பு வச்சிருந்தான்னா அதுக்கு பேர் என்ன? துரோகம். நண்பன் கூட பழகிக்கிட்டே நயவஞ்சகமா அவனுக்கு கெடுதல் செய்யறது. Come on, tell me. துரோகம். அப்படின்னா பெத்தாப்பனுக்கு தெரியாம ஒரு பொண்ணு யாரையோ ஒருத்தனை காதலிக்கிறேன்னு சொல்லி வீட்டை விட்டு போயிட்டா அதுக்கு பேர் என்ன? சொல்லுடா. நீ சொல்ல மாட்டிய, நான் சொல்றேன். அதுவும் துரோகம் தான். இல்ல, துரோகம் வேற, காதல் வேற. ரெண்டுக்குமே அடிப்படை ஏமாத்துறதும் பொய் சொல்றது தாண்டா. ஏய் ரஹீம், மேரிக்கு நான் துரோகம் செய்யறதா இருந்தா அவங்க அம்மா செத்த உடனே 2வது கல்யாணம் பண்ணி இருக்கலாம். இல்ல ஏன் செய்யல? குழந்தை, அவன் 1 வயசு குழந்தை, அவளை வளர்த்து ஆளாக்குறதுக்குள்ள நான் பட்ட பாடு. அம்மா அம்மான்னு அழுவா. அவளை எடுத்து என் மார்பேலையும் தோல் மேலையும் போட்டுக்கிட்டு ஆடுறதும் பாடுறதும் எத்தனை ராத்திரி நான் கண் முடிச்சிருப்பேன் தெரியுமா? அவன் மேல என் உயிரையே வச்சிருந்தானே. அவதான் என் உலகம் நினைச்சு அவளுக்காகவே வாழ்ந்துட்டு இருந்தானே. அவளை பெரிய மகாராணி ஆக்கணும்னு ராப்பகலா கனவு கண்டுகிட்டு இருந்தானே. எல்லாத்தையும் நாசமாக்கிட்டு போடா பைத்தியக்காரான்னு சொல்லாம சொல்லி என்ன கவலைப்படுத்தி நேத்து இவனோட ஓடி போயிட்டான். அடிப்பாய். நாளைக்கு நான் கொடுக்க போற வைரக்கல்ல விட இன்னைக்கு அவ பார்த்த கண்ணாடி கல்லே வசத்தின்னு நினைச்சு ஓடி போயிட்டாளே. எவ்வளவு சின்ன மூளடா அவளுக்கு. ரஹீம், எவ்வளவு சின்ன மூளடா அவளுக்கு. இதுக்கா இவ்வளவு படிப்பு? இதுவா நாகரிகம்? இதுக்கு பேரா காலம்? இவ்வளவுக்கு சேர்த்து சுருக்கமா நான் சொல்லக்கூடிய பதில் காலம், வயசு, பருவ கோளாறு. அப்புறம் ஏதோ நடந்து போச்சு. அதுக்காக நீ கண்ணுக்குள்ளேயே வச்சு வளர்த்த பொண்ண உன்னால கை கழுவ முடியுமா? அது அப்பவே முடிஞ்சு போச்சு. இன்னும் என் கண்ணுக்குள்ளே இருக்கான்னு நீ சொன்ன, என் கையாலேயே கண்ணை நோண்டி எடுத்து சொன்ன சின்ன பையன் மாதிரி வைத்தியக்காரர். பிடிவாதத்துக்கு ஒரு எல்லை உண்டு. சுமாரா, ஒருத்தருடைய கௌரவத்துக்கு அவருடைய கொள்கைக்கு எல்லையே கிடையாது. நீ சொல்ற சட்ட புஸ்தகத்துல இருக்குடா, என் சட்டம் ரத்தத்துக்குள்ள இருக்கு. யார் என்ன சொன்னாலும் மேரி உன் மகதாங்கிறத உன்னால மறுக்க முடியாதுப்பா. என் மனசை புண்படுத்தின மகள், என் மானத்தை வாங்கின மகள் என்னை பொறுத்த வரைக்கும் என்னைக்கோ செத்துட்டான். மேரிக்கு எனக்கு எந்தவித சம்பந்தமும் கிடையாது. அவ யாரோ நான் யாரோ. அப்ரஹாம், தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. முடியாதுப்பா, என்னால முடியாதுப்பா. அவமானத்தால் பாதிக்கப்பட்டவன் நான். தவறுன்னு சொல்லி அவளை தள்ளி வச்சவன் நான். இந்த மாதிரி 1000 பேர் வந்து சொன்னாலும் வளைஞ்சு கொடுக்கவோ வருத்தப்படவோ வாபஸ் வாங்கவோ முடியாது. Excuse me, Abraham. No excuse, Mr. Rahim. Either you stop the topic or leave me alone. Please. Leave me alone. Thank you. Thank you. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ராஜா, இப்ப பிசினஸ் ரொம்ப டல்லாகி போயிடுச்சு. இந்த மாசம் சம்பளம் கொடுக்கறதுக்கே முடியாத நிலைமை. இந்தாங்க, இதை வச்சுங்க. வேற எங்கேயாவது வேலைக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த போதும், என் கண்ணு இல்ல. இன்னும் ஒரு வாய் வாங்கிக்கமா. டாடி டாடி, பக்கத்து வீட்டு ஆண்டி இல்ல, அவங்க வயிறு இவ்வளோ பெருசா இருக்கு. ஏன் தெரியுமா? அவங்க ஒரு குட்டி பாப்பாவை மணிட்டாங்களா. என்னங்க, நீங்க ஆபீஸ்க்கு போனதும் ரஹீம் அங்கிள் இங்க வந்தாரு. என்ன சொன்னாரு? ஆஷாவுக்கு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல சீட் வாங்குறதுக்கு குறைஞ்சது 2000 ரூபாயாவது டொனேஷன் கொடுக்கணுமா. போன வருஷமே அவளை ஸ்கூல்ல சேர்க்க முடியல. இந்த வருஷம் எப்படியாவது அவளை சேர்த்தாகணும். பார்க்கலாம். ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க?
ஒண்ணும் இல்ல. போய் எதையோ மறைக்கிறீங்க. என்கிட்ட சொல்லக்கூடாதா? எனக்கு வேலை போயிடுச்சு. நாளையில இருந்து வேற ஏதாவது வேலை தேடணும். பசி, பட்னி, கஷ்டம் இதெல்லாம் எனக்கு பழக்கம். ஆனா மேரியும் என் குழந்தைய நினைச்சாதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வாழ்க்கையில ஏத்த இறக்கம் இருக்குதான் செய்யும். சந்தர்ப்பத்துக்கு தகுந்தபடி நாம தான் அதை சரி பண்ணிக்கணும். கவலைப்படாத, வேற வேலைக்கு ட்ரை பண்ணுவோம். சரி, நீ உட்காரு, நான் உன்னை வீட்டுல டிராப் பண்றேன். கம். ஏய் மிதிடா. ஏண்டா சாப்பிடலையா? உட்கார்றா. சும்மா இருமா. ஹாய் ஆஷா டார்லிங். வா. எப்படி இருக்க? நல்லா இருக்கு. ம், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஹாய். ஓ. ஆஹா, மெதுவா மெதுவா. இது எப்படி இருக்கு? இது ஆஷா ஸ்டைல். நல்லா இருக்கு. ஓகே, பிஸ்கட் ஃபார் யூ. தேங்க் யூ. வாங்க. உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. எங்களை எல்லாம் மறந்துட்டீங்களா? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க. உட்காருங்க. தேங்க் யூ. ஆஷாமா, ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கியா? அடுத்த வருஷம்தான் ஏதாவது ஒரு கார்ப்பரேஷன் ஸ்கூல்ல சேர்க்கணும். வரேன்டா. மேரி, நான் வரேம்மா. இருங்க, டீ சாப்பிட்டு போலாம். வேண்டாங்க, இப்பதான் 2 பேரும் ஹோட்டல்ல டிஃபன் சாப்பிட்டு வரோம். ஆஷா, டாடா, பாய் பாய். அங்கிள். ஓ, இந்தாங்க. தேங்க் யூ. தேங்க் யூ. ராஜா, ஒரு நிமிஷம் வா. என்னடா இது? வேண்டாம். பரவாயில்லடா, நான் தானே கொடுக்குறேன். வச்சுக்க. டேக் இட் யார். இட்ஸ் ஓகே. பாவம் டேடி, நாட்டுல ஏழைங்களே இருக்க கூடாது. அது அவங்க தலையெழுத்துமா.